நானும் தமிழன் நானும் தமிழன் தான் பல வருஷமா தமிழ் மக்களினுடைய உரிமை உணர்வை நாங்க காப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் பாடம் கற்றுக் கொடுத்தவர் தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதாவது தமிழரால் நான் தமிழர்களுக்காக நானும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய திமுக அரசு தமிழ் கடவுள் முருகன் அவங்களுக்கு உகந்த நாள், அதுவும் தமிழர்களால் வழிபடக்கூடிய தைப்பூச திருவிழா அன்னைக்கு எந்த ஒரு ஆட்சியாலுமே அரசு பொது விடுமுறைக்கு அறிவிச்சது இல்லை. ஆனா முதல்ல அரசு விடுமுறை கொடுத்து தமிழர்களை தமிழர்களாய் மதித்தவர் தான் ஐயா எடப்பாடியார் அவர்கள். ஆனா மேடைக்கு மேடை பாத்தீங்கன்னா நான் தமிழன், நான் தமிழர்களால் வளர்ந்தவன், நான் தமிழ் மண்ணை மதிக்கிறவன் சொல்லிட்டு தமிழர்களினுடைய முதன்மை கடவுளான முருகனை புறக்கணிச்சு அரசியலுக்கு புல் ஸ்டாப் போட்டவர் தான் எடப்பாடியார். தைப்பூச திருவிழாவை அரசோட விழாவை அங்கீகரிச்சு தமிழ் மக்களுக்காக விடுமுறை அறிவிச்ச பெருமை அதிமுக ஆட்சிக்கே சேரும். ஆனா பாருங்க, இதுவே திமுகவா இருந்தா என்ன பண்ணுவாங்க? தமிழ் கடவுள் முருகன்னு நம்ம சொல்றோம், அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? திராவிட முருகன்னு சொல்லி அவங்கள போற்றிப்பாங்க. ஏன் அப்படின்னா இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே திராவிட பொங்கல், திராவிட தீபாவளி, திராவிட புத்தாண்டுன்னு சொல்லிட்டு இவங்க அடுத்து திராவிட முருகன்னு கூட சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த திமுக அரசு தயங்காதுன்னு நான் சொல்லல, மக்கள் சொல்றாங்க. முருகனுக்கு மட்டும் எடப்பாடியார் மரியாதை செலுத்தல மக்களே. வள்ளலார் ராமலிங்க அடிகளாரினுடைய ஜோதி தரிசன 150வது ஆண்டு விழா அன்னைக்கு தைப்பூசத்தையும் இணைத்தவர் தான் ஐயா புரட்சி தமிழர் எடப்பாடியார். இவரினுடைய இந்த செயல் ஆன்மீக பாரம்பரியத்தை மட்டும் இல்ல, இனி வரக்கூடிய தலைமுறையினர்களுக்கெல்லாம் தமிழர்களுடைய பண்பு கலாச்சாரம் அப்படின்னா என்னன்றதை எடுத்து சொல்லக்கூடியவர் தான் எடப்பாடியார். வருஷம் தமிழ் மக்கள் கேட்கக்கூடிய நியாயமான கோரிக்கைகளை புறக்கணிச்சிட்டு தமிழ் திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கட்சிகளை இக்னோர் பண்ணிட்டு தமிழர்களுடைய பெரும்பாலான கோரிக்கைகளை நிறைவேற்றி காட்டியவர் தான் எடப்பாடியார். தமிழையும் தமிழரின் வழிபாட்டு முறைகளையும் பிரிக்க நினைத்த அரசியலுக்கு எதிராக நின்று தமிழர்களுடைய பாரம்பரியத்தை உலக முழுக்க நிலைநிறுத்தியவர், தமிழுக்கும் தமிழருக்கும் மகுடம் சூட்டியவர் தான் எடப்பாடியார். மொத்தத்துல அதிமுக ஆட்சியில தான் மக்களே உலகம் முழுக்க கொண்டாடக்கூடிய தமிழர்களுடைய பண்டிகையின் சிறப்பு தமிழ்நாட்டிலேயே தமிழக அரசு அங்கீகாரம் கொடுத்து நிலைநிறுத்தி தமிழர்களின் வழிபாட்டு முறைக்கு அரசின் மரியாதை செலுத்தியவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார்னு சொல்லக்கூடிய பெருமையை சேர்த்திருக்காரு. நானும் தமிழன், தமிழர்களுக்காக நானும் சொல்லிக்கிட்டு தமிழர்களை அவமதிக்கும் திமுக அரசு வேணுமா வேண்டாமான்னு வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல்ல இந்த வீடியோவை பார்க்குற நீங்க தான் முடிவு கட்டணும். புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய அரசுக்கு உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.